சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். பாலாஜி ஹரிஹரன், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது? எவ்வளவு மணி நேரமாக பெய்து கொண்டிருக்கின்றது? வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் கடந்த சில தினங்களாகவே மழை விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முதலே சென்னையில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை கடற்கரை சாலையிலிருந்து காமராஜர் சாலையில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சிந்தாரிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் காலை 7 மணி முதலே மழை என்பது விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுமே தற்போது குடைப்பிடித்தபடியும் அதே போல் பணிக்கு செல்லக்கூடிய அனைவருமே தற்போது ரெயின்கோட் போன்ற கவசங்களை அணிந்துதான் செல்லக்கூடிய சூழ்நிலையில் சாலையிலுமே தற்போது பனிமூட்டமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கில் எரிவிட்டபடி சாலையில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழை என்பது தொடர்ச்சியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு இதே போன்ற மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மழையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இதே போன்று சென்னையின் பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தால் காலையில் இயல்பு நிலையில் இல்லாமல் பணிக்கு செல்வோர் தற்போது கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலைதான் தற்போது சென்னை நகரில் நிலவி வருகிறது. உங்களுடைய கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி பாலாஜி. அடுத்தபடியாக ஹரிஹரன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கின்றதா? எவ்வளவு சென்டிமீட்டர் மழை தற்போது வரை பதிவாகி இருக்கின்றது? இத்தொடர்பான விவரம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக விட்டு அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் சென்னையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டு பரவலான பகுதிகளில் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பொழுதை பொறுத்த வரைக்கும் சென்னையின் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு லேசான மழை இருந்த ஒரு சூழலில் தற்பொழுது சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலையும் ஒரு பனிமூட்டத்துடன் கூடிய மழையாக காணப்படுகின்றது. குறிப்பாக தற்போது நம் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சற்று நேரத்திற்கு முன்னதாக வரைக்கும் ஒரு மிதமான அளவில் மழை பெய்து வந்தது. இதே நிலைதான் அடுத்த 48 மணி நேரங்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை கிண்டி, சைதாப்பேட்டை மற்றும் தீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், தேனாம்பேட்டை, ஆயிரம்விளக்கு, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், மயிலாப்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மந்தைவெளி, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும், இதே போன்று கோயம்பேடு, அண்ணாநகர், வடபழனி போன்ற பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதே போன்று வடசென்னை பகுதிகளிலையும் பெரும்பாலான பகுதிகளிலும் பரவலான மழை பெய்து வருகின்றது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும் என்பதால் அடுத்த 3 தினங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிதமான அளவில் மழை பெய்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குறைவான அளவு மழை இருக்கிறது. எனினுமே சென்னையின் நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம், புழல் மற்றும் பூண்டி உள்ளிட்ட நீர்நிலைகள் தொடர்ச்சியாக நிரம்பி வரக்கூடிய சூழல் இருந்ததாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினாலுமே தொடர்ச்சியாக இந்த ஏரிகள் நிரம்பி வருகின்ற ஒரு சூழலில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலாஜி, ஹரிஹரன் 2 பேரும் கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.